தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் ஆவணங்கள் தற்பொழுது சிபிசிஐயிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 கோடி பறிமுதல் வழக்கு ஆவணங்கள் தற்பொழுது சிபிசிஐயிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியரிடம் இருந்து 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான கோப்புகளை தாம்பரம் போலீசார் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். விவரங்கள். திருநெல்வேலி பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் தேர்தல் வாக்காளருக்கு பணம் கொடுக்க கொண்டு சென்றதாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடந்த மாதம் ஒரு 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் அந்த நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் மேலாளர் சதீஷ்குமார் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் பெயரில் தாம்பரம் போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்து வந்தார்கள். இந்த வழக்கை கடந்த 2 நாட்கள் முன்பு தமிழக டிஜிபி சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்தார். இந்நிலையில் அந்த வழக்கு சம்பந்தமாக பல தகவல்கள் இந்த தாம்பரம் போலீசாரால் திரட்டப்பட்டது. குறிப்பாக அந்த சூட்கேஸ் பறிமுதல் செய்து அந்த பணத்தை ஒப்படைத்த அந்த பேக் உள்ளிட்ட சூட்கேஸ் உள்ளிட்ட செல்போன்கள், அப்புறம் வீடியோ வாக்குமூல பதிவுகள், அப்புறம் டிஜிட்டல் கால் பதிவுகள் மற்றும் குற்றவாளிகள் ஒரு 15 பேரிடம் விசாரித்து அதற்கான பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் என பல்வேறு தகவல்கள் போலீசார் சேகரித்து வைத்திருந்தார். அந்த சேகரித்த தகவல்களை தாம்பரம் காவல் ஆணையாளர் பாலமுரளி சுந்தரம் சற்று நேரத்தில் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒப்படைக்க தாம்பரம் காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அதை தன்னுடைய வாகனத்தில் கொண்டு சென்றிருக்கிறார். சிறிது நேரத்தில் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒப்படைக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த வழக்கை மேலும் தொடர்ந்து விசாரணை செய்ய உள்ளனர். இந்த வழக்கானது மிக முக்கியத்துவமாக பெறப்படுகிறது. இதே வழக்கு வருமான வரித்துறையினரும் அந்த 4 கோடி ரூபாய் பணத்தை கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை கைப்பற்றி வருமான வரித்துறையினரும் ஒரு பக்கம் வழக்கை விசாரித்து வருகிறார்கள். இந்த வழக்கு குறிப்பாக இந்த போலீசாரோட தகவல்களில் வெளியாகி இருப்பது என்னவென்றால், இந்த பணம் இந்த கோவர்தன் என்பவர் தான் நயினார் நாகேந்திரன் கேட்டதுக்காக அவர் நயினார் நாகேந்திரன் கொடுத்த அந்த அவசர கோட்டா லெட்டர், அந்த கடிதத்துடன் அந்த டிக்கெட் பதிவு செய்து ஒரு 3 பேரை அனுப்பி வைத்ததாக போலீசாரோட தகவலில் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கு பெரும் பட்சத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு பெரும் சிக்கலாகவே ஏற்பட்டுள்ளது. ஜெய்சங்கர், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.